மக்கள் வாக்களித்து பலமுறை நாம் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் வெற்றி வாய்ப்பிழந்தாலும் கூட வெற்றி பெற்று 2016 கூட்டணியே இல்லாமல் தேர்தல் களத்தில் நின்றார்கள். மக்களை நம்பினார்கள். முழுமையாக வாக்களித்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 32 ஆண்டுகளுக்கு பின்பாக வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் பொறுப்பேற்றவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனால்தான் வருகின்ற 2026 தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி போராட்டம் நடத்துவோம் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் திண்ணை பிரச்சாரம் மிக மிக முக்கியம். திண்ணை பிரச்சாரம் என்று சொன்னால் ஒவ்வொரு பூத்திற்கும் நம்முடைய பொதுச் செயலாளர் உத்தரவு போட்டிருக்கிறார். ஒவ்வொரு பூத்திலேயும் ஒரு கிளையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த கிளையோடு இணைந்து அந்த பகுதியில் இருக்கின்ற மகளிர் அணி நிர்வாகிகள், அன்பு சகோதரிகள், தாய்மார்கள், ஏனென்று சொன்னால் வீட்டில் வேலை செய்து குறைந்தபட்சம் ஒரு 4-5 மணி நேரம் உங்களுக்கு அந்த இடைவெளி கிடைக்கும். அந்த 4-5 மணி நேரத்தில் அன்பு சகோதரிகள் பொறுப்பாளர்கள் அந்த பகுதியில், அந்த பூத்துக்கு சம்பந்தப்பட்ட பகுதியில் அந்த 1000 வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 வீடு இருக்கும். 200 வீட்டில் பிரித்துக் கொண்டு ஒரு நாளைக்கு 5 வீடு என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு மாதத்திற்குள்ளா பார்த்து விடும். கிட்டத்தட்ட 16 மாத காலம் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஒரு 10 முறையாவது ஒரு வாக்காளர் நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு வாக்களிப்பார்கள். 2026 வெற்றி உறுதி. நம்முடைய தலைவர், நம்முடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் 2 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டருடைய உழைப்பை அவர் நம்பி இருக்கிறார். கடுமையாக உழைப்பீர் என்று சொன்னால் ஒரு 5-6 மாசத்துக்குள்ளாக கூட்டணியிலே இருக்கின்ற மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் பொதுச் செயலாளத்திலே தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பார்கள். ஏனென்று சொன்னால் அடுத்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்துவிட்டது. மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் என்ற நம்பிக்கை எதிர்க்கட்சிக்கு வர வேண்டும். அந்த எதிர்க்கட்சியில் இருக்கின்ற தலைவர்களுக்கு வர வேண்டும். அந்த எண்ணம் வர வைப்பது யார் என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 2500 நிர்வாகிகள். நீங்கள் அப்பொழுக்கட்ட நிலையிலே கடுமையாக உழைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கூட்டணியிலே இருக்கின்றவர்கள் எடப்பாடியுடைய இல்லம் நோக்கி வருவார்கள். அப்படி இல்லம் நோக்கி வருவதற்குரிய சூழலை நாம் இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே சூழலை ஏற்போம். கடுமையாக உழைப்போம். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுப்போம். ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயலாற்றுவோம். பெரியவன் சிறியவன் என்று இல்லாமல், உயர் பதவி கீழ் பதவி என்று இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றே. அதற்கு உதாரணம் நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார். நம்முடைய தியாகம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய தொலைநோக்கு பார்வை, விட்டு கொடுத்து அரவணைத்து செல்வீர் என்று சொன்னால் 2026 நடைபெறுகின்ற தேர்தலில் மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் முதலமைச்சராக வருவார். அப்படி வருவதற்கு இங்கே இருக்கின்றவர்கள் உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய அரவணைப்பால் லட்சக்கணக்கான தொண்டர்களை அரவணைத்து கடுமையாக உழையுங்கள். நமக்கு இருக்கின்றது 16 மாத காலம். இந்த 16 மாத காலம் முழுவதும் நாம் ஃபீல்ட்லே தான் இருக்கணும். அப்படியே பொருளாதாரம் இல்லைனா கூட கடன் வாங்குங்க. கடன் வாங்குறது தப்பே இல்லை. எதுக்காக வாங்குறீங்க? நம்முடைய இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். நம்முடைய தொண்டன் மகிழ்ச்சியோடு மீண்டும் உழைக்க வேண்டும். அவன் மகிழ்ச்சியாக வைப்பதற்கு நாம் கடன் வாங்கியாவது இந்த வெற்றியை பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.